அதாவது கடவுள் வந்து நமக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த சிவன், இயேசு, அல்லா, திருப்பதி, ஐயப்பன், வேளாங்கண்ணி மாதா இவங்கெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. சொடலமாடன் சாமி, முத்துமாரியம்மன் இவங்கெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. இவங்க எல்லாம் கடவுள் இல்லைன்னு அந்த அந்த அறிவு இருக்குது பாருங்கள், அதுதான் நமக்கு பாதுகாப்பு. இந்த மாதிரி கடவுள்கள்லாம் இந்த பொம்மை கடவுள்லாம் இருக்காங்க பாருங்க, இவங்க எல்லாம் தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த கடவுள்கள் எல்லாம் தான் பாதுகாப்பு. சிவன், அல்லா, இயேசு, மாரியம்மா, சொடலமாட சுவாமி, ஐயப்பன், வேளாங்கண்ணி, திருப்பதி இதில் இந்த கடவுள்கள்லாம் நமக்கு பாதுகாப்புன்னு நீ நினைக்கிறீங்களா? இது பாதுகாப்பு கிடையாது. இது எல்லாம் கடவுள் கிடையாது, இதெல்லாம் ஏமாற்று வேலை அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த பகுத்தறிவு தான் நமக்கு பாதுகாப்பு. நிறைய செலவுகள்லேருந்து உங்களை பாதுகாக்கும். இதெல்லாம் நீங்கள் கடவுள்னு நினச்சி இதுதான் நமக்கு பாதுகாப்பு, இந்த அல்லாவும் இயேசுவும் கிறிஸ்துவும் சொடலமாட சுவாமியும் வேளாங்கண்ணியும் ஐயப்பன் சுவாமி இது எல்லாமே கடவுள்னு நினச்சி நீ நினச்சின்னா இதெல்லாம் உனக்கு பாதுகாப்புன்னு நினைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த சமய சடங்குகள், மத சடங்குகள் அதுக்காக நீ நிறைய பணத்தை செலவு பண்ண வேண்டியிருக்கும். சிலர் 1.5 லட்சம்லாம் கொடுத்து இந்து மதத்தில் அவங்க குலதெய்வத்துக்கு திருவிழா நடத்துவாங்க. 1.5 லட்சம் 2 லட்சம்லாம் செலவு பண்ணுவாங்க. ஏன் அந்த குலதெய்வம் தான் உனக்கு பாதுகாப்புன்னு சொல்லி 2 லட்சம் 3 லட்சத்தை செலவு பண்ணிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு அப்போ என்ன ஆகுன்னா, உன்னுடைய உழைப்பெல்லாம் அந்த நம்பிக்கை வந்து சுரண்டப்படுகிறது. அந்த நம்பிக்கையால் சுரண்டப்படுகிறது. இதுதான் பாதுகாப்புன்னு நீ நினைக்கிறல்ல, ஒரு பொய்யான அந்த நம்பிக்கை, கண்மூடித்தனமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக நீ இழக்கிறது என்னது? ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை இழக்கிற. அந்த 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 1 வருஷமாச்சும் ஆகும். 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகும். 2 வருட உழைப்பு வீணாக போச்சு. அப்போது நீ நினைக்கிறல்ல அந்த கடவுள் உனக்கு பாதுகாப்புன்னு, அந்த கடவுள் உனக்கு பாதுகாப்பு கிடையாது. உனக்கு அது ஒரு பாதுகாப்பின்மை, உன்னை அழிக்கிற ஒரு விஷயந்தான் அது, அழிக்கிற ஒரு மூட நம்பிக்கை தான் அது. அப்போது எது உனக்கு பாதுகாப்புன்னா அறிவு தான் பாதுகாப்பு. அறிவுனா என்னது? இது எல்லாம் கடவுள் கிடையாது, இது எல்லாம் பொய். இவைகள் உனது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியாது. உனது முயற்சியும் உழைப்பு மட்டும்தான் உனது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆக்கப்பூர்வமான உழைப்பு. கற்றுக்கொள்ள வேண்டும், தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டும். விமர்சனங்களில் ஏதாவது உண்மை இருக்கிறதா, அதற்கு தந்தார் உண்மை இருந்தால் அதற்கு மதிப்பளித்து நம்மளை திருத்தி கொள்ள வேண்டும். திருத்தி கொண்டு முன்னேற வேண்டும். ஏதாவது தப்பான நம்ம நடைமுறையில் ஏதாவது தவறு நடக்குது, தோல்வி அடையுது, அப்போ என்ன தவறு இருக்குது அதை மாற்றிக்கிட்டு முயற்சியும் உழைப்பும் மட்டும்தான் நம்மளை முன்னேற்றமே தவிர இந்த மாதிரி பொம்மை கடவுள்லாம் நமக்கு வந்து எந்த முன்னேற்றத்தையும் தராது. அது அந்த மாதிரியான நம்பிக்கை, இந்த கடவுள் சிலைகள் மீது நம்ம வைக்கிற அந்த சிலை கடவுள்கள் மீது நாம் வைக்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, இது நம்மளை வந்து அழிச்சிரும் அப்படிங்கிற அறிவு தான் நமக்கு பாதுகாப்பு. பகுத்தறிவு தான் பாதுகாப்பு. பகுத்து அறிந்து ஆராய்ந்து பெறப்படுகிற அந்த அறிவு தான் நமக்கு பாதுகாப்பை தவிர, நீங்கள் பாதுகாப்புன்னு நினைக்கிற அந்த சிலை கடவுள்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் பாதுகாப்பு பண்ண மாட்டாங்க. உங்களை வந்து ஏமாற்றி உங்களை வந்து அழிச்சிருவாங்க. அழித்து விடக்கூடிய பொம்மை கடவுள்கள் அவங்க. பகுத்தறிவு தான் பாதுகாப்பு.